Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Solo Leveling Season 2 Episode 8 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லி சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். அதோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அந்த நைட்டை புடிச்சு வச்சிருப்பான். அந்த நைட்டு கொல்லாதீங்க துடிச்சுக்கிட்டு இருக்க மாஸ்க் அவுத்து பார்த்ததான் தெரியுது அது ஒரு பொண்ணு. நீ என்ன கொல்ல வந்திருக்க, நான் எப்படி உன்னை உயிரோட விட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க லார்டு அட்டாக் பண்ண வந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். லார்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனை இல்லைனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்து நிம்மதியாக போய்க்கலாம், நான் ஒன்றும் ஒன்று செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லுவா. ஹீரோவும் கிளம்புவான். அண்ட் திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. எப்படியோ வந்து டஸ்கோட ஷேடோ அங்கே இருக்கும், ஸோ தடுத்து வச்சிடும். ஸோ டஸ்க் அலைக்கா மேலே தூக்கிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கதிர ஆரம்பிச்சிடும். இப்போ விட்டுருங்க, நான் உங்களுக்கு என்ன வேணா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்க. எனக்கு வந்துட்டு பெர்மிட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இது பெர்மிட்டா, அது எங்க குடும்பத்துல தான் இருக்கு, உன் ஆர்மியும் என்ன எதுவும் செய்யாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு நான் எல்லா லெவலோட பெர்மிட்டையும் நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுவா. அண்ட் உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நம்ம உன்னை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கண்டிப்பாவே நம்பலாம், நான் எதுக்கு உங்களை துரோகம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. கட் பண்ணிட்டு ஐலாண்டை தான் காட்டுறானுங்க. ஸோ அந்த ஐலாண்டே சுக்குநூறா வந்து கிடக்குது. அதுக்கான காரணம் ஒரு எறும்பு தான், பறக்கக்கூடிய எறும்பு. ஒரே ஒரு எறும்பு எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அங்க இருக்க எல்லா மனுஷங்களையும் கொண்டுகிட்டு இருக்கு. அண்ட் கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. முதல்ல யாரு நீ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு என் பேர் எசில், நான் வந்து ராடிரோவோட ஃபேமிலியோட பெரிய பொண்ணு அப்படிங்க. நான் அதை பத்திலாம் கேட்க வரல, எதுக்காக இங்க இருக்க, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க இந்த உலகத்துக்கு வர்றப்ப பாதுகாக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோ கரெக்டா ஒரு கேள்வி கேட்பான், எங்க இருந்து வந்தீங்க, ஏதோ நீ வந்து வந்தேன்னு சொன்னீல, அது எந்த உலகத்துல இருந்து வந்தீங்கன்னு கேட்க, டீமன் ட்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இந்த டீமன் ட்ரம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நாங்கெல்லாம் வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். ஏதோ அன்கான்சியஸா தான் இருப்பா. அந்த இடத்துல அவளாவே வந்து ஏதோ உளர ஆரம்பிக்கிறா, அவளை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல என்ன சொல்லுவா அப்படின்னா, நாங்க எல்லாருமே வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம், எல்லாருமே ஒண்ணு கூடிட்டு இருந்தோம், எல்லா டீமன்ஸும் ஒண்ணு கூடி அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு எனிமி, அவன் தான் வந்து கிட்டத்தட்ட எங்களை அழிக்க போறான், அவனை நாங்க தோக்கடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. இதுக்கு மேல எது சொல்ல முடியாது, பேச்சுவார்த்தையை தடை பண்றோம், இதுக்கு மேல எது செய்ய முடியாது, பேச்சுவார்த்தையை தடை செய்யறோம், இந்த மாதிரி ரிப்பீட்டடா சொல்லிட்டு டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. அப்பவே ஹீரோ புரிஞ்சுக்கிறான், யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க, இதுக்கு மேல சொல்ல விட மாட்டாங்க அப்படின்ட்டு. கட் பண்ணிட்டு ஜின்சூல தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஐலாண்ட்ல நடந்த சம்பவத்தை வந்து இப்ப ஜின்சூல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் எல்லா ஹையர் அபிஷியல்ஸையும் முன்னாடி. இந்த மாதிரி 294 பேர் காயப்பட்டிருக்காங்க, 104 பேர் கிட்ட வந்துட்டு இன்னமும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் போராடிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஜின்சூல் சொல்லிட்டு இருப்பான். அப்ப பிரசிடென்ட் அந்த இடத்துல எந்திரிச்சு, வெறும் ஒரே ஒரு எறும்பு இவ்வளவு அட்டுழியம் பண்ணுது அப்படின்னா, ஒட்டுமொத்த எறும்புகள் கூட்டு சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் அழிச்சிரும், அது ஜப்பான் பக்கம்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் மோசமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம ஜின்சூல் தான் வந்துட்டு போயிட்டு ஒரே ஒரு ஆண்டை மட்டும் கொண்டிருப்பான், கிட்டத்தட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கொண்டுட்டு இப்போதைக்கு அதை வந்து ரிசர்ச்ல வச்சிருக்காங்க. ஆனா இப்ப பிரசிடென்ட் சொல்றது என்னன்னா, ஜேஜு ஐலாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆனா அதுங்களோட எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி அதோட பறக்கும் சக்தி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து உள்ளுக்கு கூட வரலாம், வந்து எல்லாத்தையும் போட்டு தரலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் அப்படிம்பாரு. ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும், அதுங்க ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்காக ஜப்பான்ல இருந்து நிறைய பேர்த்த கொண்டு வாங்க, நிறைய ஹண்டர்ஸை கொண்டு வாங்க. ஸோ ஹண்டர் அசோசியேஷனோட தலைவனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இப்போ வந்து ரைடு மிஷன் 4 ஆரம்பிச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்லுவாரு. பண்ணிட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு முழிச்சு வழிகாட்டிட்டு இருக்க ஒரு இடத்தா. ஸோ கடைசியில வந்து அந்த கிங்டமுக்கு வந்துடுறானுங்க. அண்ட் உள்ளே நுழையிறானுங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா உட்காந்து கிடக்குறான். அண்ட் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, இவன் எதுக்குமா கூட்டு வந்த, இங்க எதுக்கு கூட்டு வந்த, டேய் ஒழுங்கு மாதிரி அவனை போட்டு தர விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவன் கழுத்து மேல கத்திய வைக்கிறானுங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ சொல்லிடுறான், ஆக்சுவலா உங்களை கொல்றதுலாம் ஐடியாவே இல்லை, நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன் உங்களை கொல்ல மாட்டேன்னு, பெர்மிட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அந்த பொண்ணோட அப்பாவும் லைட்டா யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு வால்கனாவும் கொண்டிருக்கான், மெட்ரஸி கொண்டிருக்கான். ஸோ கண்டிப்பா நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்மிட்டை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. அண்ட் அந்த பெர்மிட்டை வாங்கினக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நான் உங்க பொண்ணையும் கூட்டு போறேன் அப்படிம்பா. வேற ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த லெவலுக்கு போறப்ப வந்து பெர்மிட்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது, உங்க பொண்ணு அசால்ட்டா கண்டுபிடிக்குது, அதுக்காண்டி கூட்டு போறேன் அப்படிங்க. என் பொண்ணு பத்திரமா வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்க, கண்டிப்பா பத்திரமா கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்றான். அதே சமயத்துல ஒரு எறும்பை மட்டும் சாவடிச்சிருப்பானுங்கல்ல, அந்த எறும்பை அலைக்கா தூக்கிட்டு வந்து ஏதோ ஒரு கில்டு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு, எந்த கில்டுன்னு தெரியல, பட் ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம ஹீரோவை காட்டுறானுங்க, இந்த மாதிரி 89வது லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. அண்ட் அந்த லெவல் போனக்கு அப்புறம் இக்ரீஸும் டேங்க் இருக்குல்ல, பயங்கரமா இவால் ஆயிடுச்சு போல இருக்குது. சோ இக்ரீஸ் வந்து எஸ் ரேங்க் அளவுக்கு ஆயிடுச்சு, டேங்க் ஏ ரேங்க் அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு இருக்கால, அவன் வந்துட்டு இதுக்கு மேல போயிட்டு நீங்க வந்து சண்டை எல்லாம் போடாதீங்க, நெகோசியேட் பண்ணி பாருங்க, ஏன்னா கொஞ்சம் வர்ற டீமன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மோசமா இருக்கும், நீங்க வேணா நெகோசியேட் பண்ணி பாருங்க அப்படிங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, உன்னோட வீக்கா இருக்க ஒருத்தன் நீ பேசுவியா, ஏன் நானே வீக்கா இருந்தா நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவியா, இல்ல என்கிட்ட சண்டை போட
போட ட்ரை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோட நேமை நான் வந்து உயர்த்தி வைப்பேன் அப்படிங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எதுக்காக நீங்கள் எங்களோட ஃபேமிலியோட பேரை வந்து உயர்த்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பா. ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹீரோ சொல்லுவான். ஆனால் அதையும் தாண்டி இனிமேல் நீ வந்து இங்கேயே இருந்துக்கோ, ஏன்னா இதுக்கு மேலே வர எனிமீஸ் எல்லாம் நீ வந்து பயங்கரமாக இருப்பாங்கன்னு சொன்ன, நீ வேற பயந்து போய் கிடக்குற, எதுக்கு நீ எல்லாம் வந்துக்கிட்டு, நீ அந்த இடத்த மட்டும் சொல்லிடு, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்க. நான் அப்படிலாம் பயப்படலாம் இல்லை, நான் உங்க கூடயே வரேன். அதே மாதிரி இந்த பொண்ணு சொல்ல மாட்டேக்கே நிறைய எனிமீஸ் வருது, பல எனிமீஸ் வருது, பல வித்தக்காரமான எனிமீஸ்லாம் வருது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். பண்ணிட்டு சோய் அண்ட் சாயனை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த ரைடு மிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வரான், உள்நாட்டில் இருக்க எல்லா கில்டையும் ஒன்று சேர்க்க போறான், இது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சோய் வந்து சாயன் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் நம்ம இப்போ வேலையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி சாயன் கேட்க, எப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து அண்டர்ஸ் வராங்களோ அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சோய் சொல்லுவான். அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ வந்து 100 லெவலுக்கு வந்துடுறான். அண்ட் வந்த கையோட பேரனையும் மீட் பண்றான். பேரன் வானத்திலேயே ஏதோ ஒரு மிருகத்து மேல அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் கிட்டத்தட்ட அதோட 6 லெவல் பவர் லெவல் எல்லாமே வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கு. ஏன்னா வந்து அந்த பொண்ணாலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பேரன் வந்து எக்கச்சக்கமான டீமன்ஸ் சமன் பண்ணுது. நம்மால் எப்படி சமன் பண்ணுவோம்னா அதே மாதிரி அந்த பேரனும் சமன் பண்ணுது. பயங்கரமா நிறைய பேர் வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வந்து பயந்துடும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இருமா பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சமன் பண்றான். எல்லாருமே வெளியே வராங்க. வந்த கையோட வந்து சும்மா அடி அடின்னு சொல்லி நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அப்பன்னு பார்த்து எசில் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த பேரன் வந்து நம்ம நாட்டுக்காரன். அதே சமயத்துல வந்து ஹீரோ வந்து வெளியூர்ல இருந்து வந்தவன், அவுட் சைடர். கண்டிப்பா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்ல பேரனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து பேரன் வந்துட்டு லைட்னிங் பவர் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் வந்து நம்ம எசில் மேல பட போக நம்ம ஹீரோ தான் காப்பாத்துவான். சோ அதுலயே அவ ஸ்டன் ஆயிடுவா. அண்ட் பேரன் பண்ற ஒவ்வொரு அட்டாக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட எம்பியை வந்து பல மடங்கு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டெல்த் ஸ்கில் பிளஸ் டேஷ் ஸ்கில் ரெண்டுத்தையும் ஒரே தான் பயன்படுத்தி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த பேரன் அழகா கண்டுபிடிச்சு அவனை தள்ளி விட்டுருது. சோ உடனே வந்து நம்ம டஸ்கோட ஆர்ப பவரையும் சேர்த்து ஒரு ஃபயர் அட்டாக் மாதிரி பண்ணி உடனே இக்ரிஸையும் வந்து கம்பைன் பண்ணி எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து அந்த டிராகனோட தலையை வெட்டிடுறான். சோ அதனால பேரன் வந்து தரைக்கு வந்துருது. நம்ம ஹீரோக்கு ஈஸி ஆயிடுது. பண்ணிட்டு ஹனேகாவா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவ வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி ஆனும் ஜப்பானை வந்து கொரிய மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்றவ. அண்ட் கூட உட்காந்துருக்கோம் வந்து கோட்டோ ரியூஜி. ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த ஜப்பான்ல இருந்து வந்த கில்டோட மாஸ்டர் போல இருக்குது. ஸோ ஜப்பான்ல இருந்து வந்த அந்த கில்டு இருக்குல்ல, அதுதான் வந்து ஏசியாவிலே நம்பர் 2 கில்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜப்பான் கில்டு மாஸ்டர் கோட்டோ சொல்லுவான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம பிரசிடென்ட்டும் நான் தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மாத்தி நன்றி சொல்லிக்குவானுங்க. அப்ப அந்த டிரான்ஸ்லேட்டர் பொண்ணு இருக்கல்ல, அந்த ஹனேகாவா, அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. எங்க சைடு இருந்து என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் போட்டு டிஸ்பிளே மாதிரி காட்டிட்டு இருக்கா. அந்த எறும்போட வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து 1 வருஷம் போல இருக்குது. ஸோ 1 வருஷம் வரைக்கும் வாழும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ராணியை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னாலே வேலை ஈஸியா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. அதையும் தாண்டி இந்த எல்லா எறும்புகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கு. எவங்கிட்ட சக்தி அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட தான் நெருங்கி போகுது. சக்தி அதிகமா இருக்க அங்க வந்து அது நெருங்கி போய் அதை போட்டு தள்ள ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அந்த கோட்டோ பைபிள் வந்து ஒரு பிளான சொல்றான். ஆக்சுவலா எங்கள்கிட்ட இருந்து ஒரு 10-11 பேர் இருக்கும். நாங்களாம் வெளியே இருந்து மித்த எறும்புகளை பாத்துக்கிறோம். அப்பதான் உங்க ஆட்கள் உள்ள புகுந்து இந்த ராணி எறும்பை போட்டு தள்ளணும். இதுதான் பிளானு. சோ அது வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்க. இந்த பிரசிடென்ட் வெளியே கண்டிப்பா ஆயிரக்கணக்கான எறும்புகள் இருக்கும், பாத்துக்க முடியுமான்னு கேட்க, அதெல்லாம் நாங்க பக்காவா பாத்துக்கிறோம், நீங்க உள்ள இறங்கி செய்வீங்களா, அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்க. பிரசிடென்ட் ஓகே பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் பேரனுக்கும் ஃபைட் போகும். இதை விஷுவல்ஸா பாருங்க. சோ இடையில சில வார்த்தைகள்லாம் வந்து பேசிக்குவானுங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபைட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். சோ அது விஷுவல்ஸா பாருங்க. அண்ட் ஒரு சமயத்துல வந்து நம்ம ஹீரோவோட அந்த கத்தியை தட்டி விட்டு எப்படியோ ஹீரோ லாக் அடிச்சு வாய் மூலியமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுமா. அப்பன்னு பார்த்து நம்ம எசில் இருக்கல்ல, சோ அவளோட வெப்பனை தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவா.
சோ அந்த கேப்பை பயன்படுத்தின நம்ம ஹீரோ வந்துட்டு பொலிச்சுன்னு வச்சிருவான். சோ இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி மண்டேவே பேத்தெடுத்து வித்தியாசமா சாவடிக்க வைக்கிறான். அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ வந்து எப்படியோ அதை டிஃபீட் பண்ணிடுறான். சோ டிஃபீட் பண்ண உடனே வந்து அந்த சோல் பேரனோட சோல் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகறான். அண்ட் அதே மாதிரி வந்து நான் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இனிமேல் உங்க ராடிஸ் ஃபேமிலி தான் இருக்கிறதுல பலமான ஃபேமிலின்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படிங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு அது ராடிஸ் இல்ல ராடிரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.